நம்ம எல்லாத்துக்கும் அயன்மேன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த அயன்மேன் கேரக்டர் உருவானதுக்கு காரணம் மார்வல் கிரியேட்டர்ஸோட பயம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்னன்னு நான் சொல்றேன், மறக்காம இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1960ஸ்ல டிசி காமிக்ஸ்ல ஒரு ஹீரோ டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் தான் பேட்மேன். அவர்கிட்ட சூப்பர் பவர்ஸ் இல்ல, ஆனா இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி, கேஜெட்ஸ் வச்சு கிரிமினல்ஸோட டிஃபெண்ட் பண்ணாரு. அந்த டைம்ல பேட்மேன் கேரக்டர் காமிக் ஃபீல்ட்லயே டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா மார்வல் தன்னோட மார்க்கெட்டை லூஸ் பண்ணிடுன்னு யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சுதான் அயன்மேன் கேரக்டர் கிரியேட் பண்றாங்க. அயன்மேனும் ஒரு நார்மல் பர்சன் தான், ஆனா அவர் பணக்காரராகவும் ஜீனியஸாவும் இருக்காரு. அந்த டைம்ல மார்வலுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒரு பிசினஸ் மேனை ஹீரோவா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு. ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா 2008ல அயன்மேன் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எம்சியூவே ஆரம்பிச்சிருக்கு. அந்த மூவி மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா இன்னைக்கு அவெஞ்சர்ஸ், எம்சியூ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அன்னைக்கு பேட்மேனுக்கு பயந்துட்டு கிரியேட் பண்ண கேரக்டர் தான் இன்னைக்கு மார்வலுக்கே ஒரு அடையாளமா இருக்காரு. உங்களுக்கு மார்வல்ல யாரை பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. By the way, this is day 20 of 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.